டோர்னமெண்ட் நடக்கிற ஃபர்ஸ்ட் போல் டிசைடர் மேட்ச் கருப்பாடிப்பட்டி விசஸ் ராசிபுரம். இந்த மேட்ச் 3 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணிகண்டன் மற்றும் சக்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாரதி. ஃபர்ஸ்ட் ஒன். ஐயோ உடம்புலே பேட்ஸ்மேன் சேஃப் பாருங்க. ஃபர்ஸ்ட் பால் என்ன ஆச்சு அப்படின்னா அப்டமன்லேயே பட்டுருச்சு. அப்டமன் கார்டு வைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பிளேயர். ஸோ அப்டமன்லேயே பட்டுருச்சு. மயங்கி விழுகிற சுச்சுவேஷனுக்கு போயிட்டார். ஸோ பிளேயர்ஸ் எல்லாருமே உங்களோட சேஃப்டிக்காக தான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நிறைய சேனல்லையுமே சொல்லியிருக்காங்க. வெயிட் டென்னிஸ் விளையாண்டாலும் எல்லா பிளேயர்ஸுமே அப்டமன் கார்டு யூஸ் பண்ணி விளையாடுங்க. அது உங்களோட சேஃப்டிக்காக தான். ஸோ பிளேயர்ஸ் எல்லாருமே சேஃபாக விளையாடுங்க. நம்மளோட உடல்நிலை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. கேம் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் ஆண்டுக்கலாம். பாரதியோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி குயிக்கராக வந்துச்சு. அங்கே கேப்பில் தான் போயிருக்கு. அவ்வளோ கிட்டத்தட்ட லைன் வரைக்கும் விரட்டி போயிருக்காரு. இந்த பால் 2 ரன். தேர்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக். டாட் பால் 1 பவுன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஒரு குயிக்கரான டெலிவரி அண்டர்லேயே போட்டார். அனதர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் ஸ்டம்ப்லையே போட்டிருக்காரு. டாட் பாலுக்கு அப்புறம் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு பாரதி. ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பந்து சந்திக்க நியூ பேட்ஸ்மேன் பாலா. இன்னொரு வேகம் அவர் கையில் இருந்து டாட் பாலோட முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு பாரதி. இந்த ஓவருக்கு 2 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட தினேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பினார். பேச கம்மி பண்ணியிருக்காரு பவுலர். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாரதி. அவர் எப்படி ஸ்பெல்லை கண்டினியூ பண்ணாரோ அதே மாதிரி தினேஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த முறை நல்ல பேஸில் போட்டிருக்காரு பவுலர். நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும். ஆனால் ரன்னர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு. இந்த பால் ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவான லைன் அண்ட் லென்த்தில் போட்டிருக்காரு பவுலர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போது 2 ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அங்கே சப்ஸ்டியூட் ஃபீல்டரா கார்த்தி செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நல்லா கீப்பிங். இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் பேர் ஒயிட் சொல்லியிருக்காங்க. இந்த ஓவரில் வர்ற 3வது ஒயிட். ஒயிட் கோட்டை உரசி தெளிவாக தான் போடுறாரு. ஆனால் கொஞ்சம் ஒயிட்டாக போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த டாட் பாலோட 2வது ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ராசிபுரம். தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பாரதி. குயிக்கராக வந்துச்சு பேட்ஸ்மேனுக்கு. அந்த எண்ணில் அடித்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். சொல்லி இருக்கும்போதே மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காரு. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட் இந்த பால். நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டாகவே போட்டார். நல்ல கீப்பிங். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கு போனார். பேர் ஒயிட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒயிட். பேக் டு பேக் 2 ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பினார். உடம்புல பட்டு போயிருக்கு. கீப்பரே பாலுக்கு விரட்டி போயிருக்காரு. 1ஆ 2ஆன்னு பார்க்கலாம். நிற்க வச்சு மாறுவாங்களா? கிடையாது. இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார். அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. இந்த முறை தெளிவாக த்ரோவையும் அடிச்சிருக்காரு அந்த ஃபீல்டர். விக்கெட். லாஸ்ட் 1 மோர். தெளிவான கனெக்ட். குயிக்கராக போயிருக்கு பவுண்டரி. கடைசி பாலில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன். 3 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் பவுலிங்கில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டாமினேட் பண்ணியிருக்காங்க ராசிபுரம் பவுலிங்கில். பேட்டிங் ராசிபுரம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரகு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட சக்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட அரௌண்ட் ஸ்டம்பில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஒரு சவுண்டோட போட்டார் பவுலர். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு சைட் செம்ம டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணிருக்கு. ஹியூஜ் ஒன். முதல் 6 பதிவு பண்ணுறாரு ரெகு. செகண்ட் ஒன் சரி தேர்ட் ஒன் இந்த முறையை அடிச்சிருக்காரு. அப்பா எங்கேயோ போய் விழுந்திருக்கு. பேக் டு பேக் லாங் ஆனில் 2 6 பதிவு பண்ணுறாரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே லாங் ஆனில் ரேராக தான் 6 போனுச்சு. ஆனால் பேக் டு பேக் 2 6 அடிச்சிருக்காரு ரகு. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன்
இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாரான்னு பார்க்கலாம். கிடையாது, அவரை தாண்டி போயிருக்கு. கண்டினியூஸாக 3 6 அடிச்சு இந்த மேட்சை வெற்றி பெற்று கடைசி சுற்றுக்கு தகுதி பெறாங்க. வேற லெவலான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு ரகு.